வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மகிழ்ச்சிகரமான செய்தி வந்திருக்கு. வங்கியில் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கு 3 சலுகைகள் வங்கியில் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, சொன்ன மாரி பார்த்திங்க அப்படின்னா 3 அறிவிப்புகள் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் டைம் வரதுனால இதுமாரி அப்டேட்ஸ் எல்லாம் நிறைய வரும். நிறைய விதமான சலுகைகள் அறிவிப்பாங்க, நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமது சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு என்னென்ன அப்டேட்டு, எதுக்கு இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது டோட்டலாக எந்த பேங்க்கில் வச்சுருந்தாலும் சலுகையா இல்லை கவர்மெண்ட் பேங்க்கு, கூட்டுறவு பேங்க், இப்படி குறிப்பிட்ட பேங்க் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சலுகைகள் எல்லா பேங்க்குக்குமே பார்த்திங்க அப்படின்னா வருமா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இல்லை ஒரு சில பேங்க்குக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடனே நீங்கள் எல்லா விதமான தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். அரசு அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாப்ஸ் அப்டேட், அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா விதமான அப்டேட்ஸ்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய விதமான அப்டேட்ஸ் இருக்குது. நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு ஆகிருக்கு அப்படின்னா எல்லாருமே ஏடிஎம் கார்டு வச்சுருப்பாங்க. 18 வயசு ஆனாவே பேங்க் அக்கௌண்ட் கட்டாயம். ஆனால் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்களையே ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு போகக்குள்ளேயே பேங்க் அக்கௌண்ட் கேட்குறாங்க. எதுக்கு அப்படின்னா அதில் அரசு உதவித்தொகை மாரி போடுது. அதாவது குழந்தைங்களுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாயை சம்திங் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அதனால் நிறையா பேர் 5ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு இப்படி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படி ஓப்பன் பண்ணக்குள்ள ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது அப்பாவுடைய அக்கௌண்ட்டாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அம்மாவுடைய அக்கௌண்ட்டாக இருக்கணும். அவங்க அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் இருக்கிற மாரி கணக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாகவே எல்லாமே வந்துடும். உங்களுடைய ஃபோட்டோ வர இடத்துல அட்டாச்சோட உங்கள் அப்பா ஃபோட்டோ இல்லை அம்மா ஃபோட்டோ, எந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் மெர்ஜ் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு உரிமையாளர் ஃபோட்டோ உங்களுடைய பாஸ்புக்கில் இருக்கும். தனியாக இண்டிவிஜுவலாக வராது. அப்படி இண்டிவிஜுவலாக வரணும் அப்படின்னா அதுக்கு 18 வயசு ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக கொடுப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. மினிமம் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 99.9% பேர் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அப்படி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சலுகை 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த முக்கியமான சலுகைகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா குறிப்பிட்ட வயதிற்கு மேலே, அதாவது 18 வயசுக்கு மேலே உங்களுடைய பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் இருக்கணும். ஒன்று. நெக்ஸ்ட்டு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மெயில் ஐடி மெர்ஜ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதாவது நான் சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று. ஜிமெயில்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னால் இதில் எவ்வளோ பணம் அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களோட மெயிலுக்கும் ரிசிப்ட் போகும். நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பேயில் இந்த மெயில் ஐடி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு 100 ரூபா அனுப்புகிறீங்க அப்படின்னா என்ன டைமிங்கு, என்ன டேட்டு, எதுக்கு அனுப்புனீங்க அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி தான் அனுப்புவீங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இங்கே மெர்ஜ் ஆகி கரெக்டான ஒரு இதில் உங்களுக்கு ஃபோட்டோவாக கொடுக்கும். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா மெயில் ஐடி வேணும். மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான். அடுத்தது, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கணும். நான் ஃபோன் நம்பர் கொடுக்கலைங்க, நான் பணம் வேணும் அப்படின்னா இப்போ கைரேகை வச்சு தான் எடுத்துக்கிறேன், எனக்கு ஏடிஎம் கார்டும் இல்லை, எனக்கு ஃபோன்பே இல்லை,
நம்பர் ஆட் ஆகலை, மெயில் ஐடி ஆட் ஆகலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போய் உங்களுடைய மெயில் ஐடியை அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் இருக்கும், இல்லைன்னா ஃபார்ம் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த 2 தான். இது 2 தாண்டி எதுவுமே வராது. இப்படி வந்து என்னுடைய முதல்ல அனுப்புனர் பெறுநர் போட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி நான் மெயில் வந்து ஆட் பண்ணணும், எனக்கு என்னுடைய பர்சனல் யூஸுக்கு தேவைப்படுது, எனக்கு வரக்கூடிய பில்லெல்லாம் மெயிலுக்கு வர மாரி நான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாரி நீங்கள் எழுதி அங்கே இருக்கக்கூடியங்கிட்ட சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, உடனே ஆட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பேப்பர் கொடுத்து உங்களோட மெயில் ஐடி எழுதி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் கூட உடனே மெயில் ஐடி எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அவங்க பார்த்துட்டு மெர்ஜ் பண்ணிடுவாங்க. ப்ரொசீஜர் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பேங்க்கு மாறுபடலாம், இல்லைன்னா கிளைக்கு கிளை மாறுபடலாம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனோன்னே இப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள். உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க, ஆதார் கார்டு பின்னாடி உங்களோட மெயில் ஐடி எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கூட உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொசீஜர். இதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கரெக்டாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இந்த சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. அதாவது இப்படி ஒரு அறிவிப்பு வருமா அப்படிங்கிற மாரி பழங்காலமாக வந்து காத்துட்டு இருந்தாங்க. அறிவிப்பு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிரடியான அறிவிப்புகள் வந்தவுடனே மக்கள்கள்லாம் கூட்டம் அலைமோதுகிறது. அதேமாரி ஃபோன் நம்பர் இணைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் நம்பர் இணைக்கணும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணும். பேங்க் அக்கௌண்ட்டை முதல்ல அது வந்து கரெக்டாக ரினியூவலில் இருக்குதா, அதாவது நாங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நிறையா விதமான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதன் பிறகு தான் இது எல்லாமே நீங்கள் வந்து சரி பண்ண முடியும். முதல்ல பேங்க் அக்கௌண்ட் வந்து சரியாக இருக்குதா அப்படிங்கிறத முதல்ல நோட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வந்து அனுப்புகிறீங்க, அதாவது ஒரு 10,000, 5,000, 1000, 500, 100, 200 இப்படி வந்து அனுப்புகிறீங்க. கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், அதர் ட்ரான்ஸ்லேட் ஆப்ஸ் ஒன்லி, ஓகேங்களா? எதில் வேணாலும் அனுப்புகிறீங்க. இப்போ நான் எனி ஆப்ஸில் அனுப்புகிறப்ப டிலே ஆகுது. ஒரு 5,000 அனுப்புகிறீங்க அப்படின்னா அது வந்து டிலே ஆகிருச்சு, ரிட்டனும் ஆகலை, அங்கேயும் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஹோலாகி நின்றுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்படி ஹோலாகி நின்று இருந்தது அப்படின்னா 24 மணி நேரம் டைமு, அதுக்குள்ளே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகணும், இல்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் ஆகணும். இந்த ப்ரொசீஜர் நடக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னா பெர் டே, அதாவது ஒரு நாளைக்கு பேங்க்லேருந்து உங்களுக்கு வட்டி கொடுக்கறது 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதாவது அப்படி ரிட்டர்ன் ஆகி நின்றுச்சு அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த 24 மணி நேரத்தில் பேங்க்கில் போய் உங்களுக்கான இதை வந்து சொல்லிடணும். இப்படி வந்து ரிட்டர்ன் ஆகலை, எங்களுக்கு ஒன்றான இஷ்யூ இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை வந்து கரண்ட்டில் எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்து 1 நாள் 2 நாள் ஆகுது அப்படின்னா பெர் டேக்கு உங்களுக்கு 100 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே 2 லட்சம் ரூபாய் வந்து அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது 2 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அது வந்து எதன் அடிப்படையில் அப்படின்னா காப்பீட்டு தொகை, அதாவது கலைஞர் உரிமை தொகை, அப்புறம் மோடி ஸ்கீமு, இதுமாரிலாம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. காப்பீட்டு உதவித்தொகை வந்து கொடுப்பாங்க. இதை வந்து வேணும் அப்படின்னா இந்த ஏடிஎம் கார்டு மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு இந்த சலுகை உங்களுக்கு வந்து ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவதாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம் கார்டெலாம் யார்கிட்ட இல்லையோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த 2 ஸ்கீமையும் வச்சு 3ஆவது ஸ்கீமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான சலுகைகள், அறிவிப்புகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விதமான அப்டேட்ஸையும் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.